திருத்தணி அருகே வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவர் உயிரிழந்தனர். கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருத்தணி சொரக்காய்பேட்டையில் உள்ள தோப்பு தெரு மற்றும் ஆச்சாரி தெருவில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் குடிப்பதற்கு தகுதியற்றது என கடந்த ஜனவரி மாதம் சுகாதாரத்துறை சார்பில் ஊராட்சித் தலைவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீரை பருகிய சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்த உண்ணாமலை, கண்ணப்பன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். நிகழ்விடத்தில் வட்டாட்சியர் லட்சுமணன் ஆய்வு செய்தார். சம்பவத்திற்கு காரணமான ஆழ்துளை கிணறை மூட உத்தரவிட்டனர். இதையடுத்து கிணறு மூடப்பட்டது. குடிநீர் கலந்து வந்த கழிவுநீரின் மாதிரியை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். திருத்தணி சொரக்காய்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் யாரும் உயிரிழக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார்கள். முதுமை காரணமாகவே இருவரும் உயிரிழந்ததாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 6 பேர் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதில் 4 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் மாவட்ட மருத்துவ அலுவலர் கிருஷ்ணராஜ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என சொரக்காய்பேட்டை பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.